ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நபிகள் நாயகம் வரலாற்று தொடரை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அரசு கருவூலத்தில் நிதி இல்லாத நேரத்தில் யாராவது உதவி கேட்டு வந்தால் வசதி படைத்தவர்களிடம் கடனாக பெற்று வழங்குவார்கள். சக்காத்து நிதி வசூலிக்கப்பட்டு வந்தவுடன் கடனை திருப்பி கொடுப்பார்கள். ஒரு தடவை இங்கிதம் தெரியாத மனிதரிடம் வாங்கிய கடனை குறித்த நேரத்தில் கொடுக்க இயலவில்லை. அப்போது நடந்தது என்ன என்பதை பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடன் கொடுத்திருந்த ஒரு மனிதர் அதை வசூலிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். அப்போது கடுமையான முறையில் அவர் நடந்து கொண்டார். நபிகள் நாயகத்தின் தோழர்கள் அவரை தாக்க முயன்றனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை விட்டுவிடுங்கள், ஏனெனில் கடன் கொடுத்தவருக்கு கடுமையாக பேசும் உரிமை உள்ளது என கூறினார்கள். மேலும் அதே வயதுடைய ஒட்டகத்தை இவருக்கு கொடுங்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அதைவிட கூடுதல் வயதுடைய ஒட்டகம்தான் உள்ளது என்று நபித்தோழர்கள் கூறினார்கள். அவருக்கு அதை கொடுங்கள், ஏனெனில் அழகிய முறையில் கடனை திருப்பி செலுத்துபவரே உங்களில் சிறந்தவர் என கூறினார்கள். நூல் புகாரி 2306, 2390, 2401. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் மாபெரும் ஆட்சித் தலைவராக இருந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்ச்சி இது. கொடுத்த கடனை திருப்பி கேட்டு வந்தவர் கடுஞ்சொற்கள் பயன்படுத்தி கடனை திருப்பி கேட்கிறார். நபித்தோழர்கள் அவர் மேல் ஆத்திரப்படும் அளவுக்கு கடுமையாக நடந்து கொள்கிறார். அகில உலகமும் அஞ்சக்கூடிய மாபெரும் வல்லரசின் அதிபராக இருந்த நபிகள் நாயகத்தின் கடனை கொடுத்தவர் இவ்வாறு கடுஞ்சொற்களை அவர் பயன்படுத்தும் போதும், ஏராளமான மக்கள் மத்தியில் வைத்து அவமானப்படுத்தும் போதும், தாம் ஒரு இறை தூதர், மாமன்னர், மக்கள் தலைவர், இதனால் தமது கௌரவம் பாதிக்கப்படும் என்பதை அந்த மாமனிதர் எண்ணி பார்க்கவில்லை. தமது நிலையிலிருந்து இதை சிந்திக்காமல் கடன் கொடுத்தவரின் நிலையிலிருந்து சிந்திக்கிறார்கள். வாங்கிய கடனை தாமதமாக திருப்பி கொடுப்பதால் கடன் கொடுத்தவருக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களையும் சிரமங்களையும் மன உளைச்சல்களையும் நினைத்து பார்க்கிறார்கள். இதனால்தான் கடன் கொடுத்தவருக்கு அவ்வாறு பேசும் உரிமை உள்ளது என கூறி அவரை தாக்க துணிந்த தம் தோழர்களை தடுக்கிறார்கள். தமது மரியாதையை விட மற்றவரின் உரிமை பெரிதாக மதித்ததால் தான் இதை சகித்து கொள்கிறார்கள். அதனால்தான் இந்த மாமனிதரோ தாம் வாங்கிய கடனை விட அதிகமாக கொடுக்குமாறு உத்தரவிட்டதுடன் இவ்வாறு நடப்பவர்களே மனிதர்களில் சிறந்தவர் எனவும் போதனை செய்கிறார்கள். இதனால்தான் முஸ்லிம் அல்லாத நடுநிலையாளர்களும் இவரை மாமனிதர் என போற்றுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த தொடரில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.